ஓம் அழுக்கு சுவாமிகள் திருவடிகளே சரணம். நிகழ இருக்கிற குரு பயிற்சி ஐப்பசி மாதம் 30ஆம் நாள் 15/11/2020 ஞாயிற்றுக்கிழமை இன்று இரவு தனுசு ராசியில் இருந்து குரு பகவான் மகர ராசிக்கு பிரவேசம் செய்கிறார். இந்த குரு பயிற்சியினுடைய பலன்கள் கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரத்துல 4 பாதங்கள், ஆயில்ய நட்சத்திரத்துல 4 பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி. சந்திர பகவானுடைய ஆதிபத்தியத்தில் பிறந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த நிகழ இருக்கக்கூடிய குரு பயிற்சியினுடைய பலன்கள் மிகச்சிறப்பான யோக பலன்களை தர இருக்கிறதுங்கிறத பார்க்கிறோம். பாடப்படிக்க பாட்டு வித்தை ஆட்டிவிக்க தேடச் சுகிக்க கட்கடகம்னு சொல்லுவாங்க. இந்த கடகராசிங்கிறது குரு பகவான் உச்சமடையக்கூடிய வீடு. அதனால எந்த காரியத்திலையும் நேர்மையையும் நேர்த்தியையும் உள்ளடக்கியவர்கள், தன்னம்பிக்கையோடு வாழ்க்கையில வெற்றி அடையக்கூடியவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள். அரசாங்க உத்தியோகத்துல குறிப்பா நீதி நிர்வாகம் சார்ந்த துறைகள்ல இந்த கடகராசி அன்பர்கள் நிறைய பேரை நாம பார்க்க முடியும். தலைமை பண்பு மிக்கவர்களாக இருக்கக்கூடியவங்க. வாக்குஸ்தானத்துல சூரியன் சம்பந்தம் அடைகிறதுனால, சிம்ம ராசிங்கிறது வாக்குஸ்தானமாக வர்றதுனால பேச்சில கடுமையும் உள்ளத்துல எளிமையும் உள்ளவர்களாக விளங்கக்கூடிய இந்த கடகராசி அன்பர்களுக்கு சென்ற ஓராண்டு கால ருணகல ரோக சத்ரு குருவாக குரு பகவான் சஞ்சாரம் செய்தார். ஏதோ ஒரு மனக்கவலை, தூக்கமின்மை, உடல் ஆரோக்கியத்தில் உபாதைகள்னு சொல்லி சகலவிதமான சுப காரியங்களிலும் தடைகள் நீடிச்சு கொண்டிருந்த காலம்ங்கிறது மாறி சம சப்தமகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்து அருள்வாளிக்கக்கூடிய இந்த காலகட்டம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் தரக்கூடிய காலமாக இருக்கும். நீண்ட நாட்கள் தடைபட்டு வந்த திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல முறையில், எளிமையான சிறப்பான முறையில் நமக்கு அமைவதற்கான வாய்ப்புகளை இந்த குருவனுடைய அனுகிரகங்கிறது தர இருக்கிறது. பலருக்கும் பதவி உயர்வுகளை தரக்கூடிய ஒரு நிலையை நாம் இந்த நேரத்தில் பார்க்க முடியும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த சகலவிதமான தொந்தரவுகளும் மாறி நல்ல தேக சுகத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைய இருக்கிறது. இயற்கையாகவே கடக ராசிக்கும் கடக லக்னத்துக்கும் குரு பகவான் மிகப்பெரிய யோகாதிபதிங்கிறதுனால அவர் 7ஆம் இடத்துல திக்பலம் வாங்கிறதுங்கிறது ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். குருவனுடைய ஸ்தான பலத்தை விட குருவனுடைய பார்வை பலம்ங்கிறது ரொம்ப சிறப்புக்குரியது. குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறோம். 7ஆம் பார்வையாக குரு பகவான் சந்திரா லக்னம்னு சொல்லக்கூடிய தேகத்தை குறிக்கக்கூடிய இடத்தை பார்க்கிறார். உடல் வலிமையும் மன வலிமையும் அதிகரிக்கும். உற்சாகமாக நாம் செயல்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டங்கிறது இருக்கும். பல நாட்களாக உடம்பை வருத்தி கொண்டிருந்த சகலவிதமான வியாதிகளும் கட்டுக்குள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். குறிப்பாக இரத்த சம்பந்தமான சுகர், பிரஷர் மாதிரியான தொந்தரவுகளில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் அமைய இருக்கிறது. கடகராசியில் பிறந்த மாணவ மாணவிகள் கல்வியில் மிகப்பெரிய சாதனைகளை சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு குருவனுடைய அருளினாலே கிடைக்க இருக்கிறது. கடகராசி கடகலக்னம்னு சொன்னாலே திருமண வாழ்க்கையில தடைகளையும் தாமதத்தையும் தரக்கூடியதுன்னு எல்லோருக்கும் தெரியும். அப்படி தடைபட்டு வந்த நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த திருமண காரியங்கள் இப்போ மிக சிறப்பான முறையில் அமைவதற்கான வாய்ப்பு, மகிழ்ச்சியும் மனநிறைவுமான இல்லற வாழ்க்கையை துவங்குவதற்கான வாய்ப்பு அமைய இருக்கிறதுங்கிறத சொல்லி, அதுபோல குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய வீரியஸ்தானத்தை பார்க்கிறார். சகோதரர்களினால நல்ல முன்னேற்றம், பல நாட்களாக இருந்து வந்த சொத்து சம்பந்தமான கோர்ட்டு கேஸ் சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் நமக்கு ஒரு நல்ல தீர்வுகளை தரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் அமைய இருக்கு. அதுபோல குரு பகவான் 5ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய சிறப்பு. லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறதுனால புதிய தொழில் முயற்சிகளில் நாம் ஈடுபடுவதற்கும் தொழிலை விருத்தி செய்வதற்குமான ஒரு காலம். பல நாட்களாக வேலை தேடி அலைந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பான முறையில் நல்ல வேலை வாய்ப்புகள் அமையற்கான ஒரு காலமாகவும் இதை நம்ம பார்க்கிறோம். அதுபோலவே திருமணமாகி 5-6 வருடங்களாக குழந்தைகள் இல்லையேன்னு வேதனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு நல்ல சந்தான பாக்கியம், சத்புத்திரம் அமைவதற்கான ஒரு வாய்ப்பை குருவனுடைய அருள் தர இருக்கிறதுங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லி, கடகராசி அன்பர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை சென்று தரிசனம் செய்துவிட்டு வருவதும், பார்வதி தேவிக்கு வெள்ளிக்கிழமை நாட்கள்ல முல்லை மலர்களினால அர்ச்சனை செய்துட்டு வர்றதும் மிகச்சிறப்பான பலன்களை தரும். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு தானம் ரொம்ப சிறப்புக்குரியது. குரு பகவானுக்கு உகந்த தானம் வஸ்திர தானம்.
இந்த ஓராண்டு காலம் நம்மளால இயன்ற அளவுக்கு இயலாதவர்களுக்கு வஸ்திர தானத்தை செய்து பலவிதமான நன்மைகளையும் அடைவோங்கிறத சொல்லி கடகராசி அன்பர்கள் எடுக்கக்கூடிய எல்லா காரியங்களிலும் மிகப்பெரிய வெற்றியையும் சிறப்பையும் அடைய குரு பகவானுடைய அருள் துணை செய்ய வேணும்னு வாழ்த்தி நிறைவு செய்வோம். வணக்கம்.